கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். சீத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பான காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதங்கள். கோபால் நாராயண் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு தீவிரமான பாபாவுடைய பக்தர். இவர் தானா டிஸ்ட்ரிக்டில் அப்காரி டிபார்ட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில், இந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதிலே பணியாற்றி கொண்டிருந்தார். நல்ல பிரமாதமான வேலை, ஃபஸ்ட் கிளாஸ் வேலை. ஏன்னா அன்றைக்கெலாம் இந்த அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா ஒரு ஒரு கௌரவம், ஒரு ஒரு கெத்து அன்றைக்கி இருந்தது. ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, அரக்காசாக இருந்தாலும் அரசாங்க சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கௌரவம் உண்டு. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் நல்ல பொசிஷனில் இருந்தவர் இந்த கோபால் நாராயண் அம்பேத்கர். இவர் ரிட்டையர் ஆகிறார். பழக்கம் போல் எல்லாருக்கும் ரிட்டையர் ஆகும்போது ஒரு சலிப்பு, ஒரு பயம் வாழ்க்கையில். என்னடா அது, நம்ம ரிட்டையர் ஆக போகிறோமே, அது வரைக்கும் மாதம் மாதம் சம்பளம் வந்திருந்தது, இனிமேல் சம்பளம் வராது. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த காலத்து சம்பளத்துக்கு பென்ஷன் தொகை ரொம்ப ரொம்ப மிக குறைவாக இருக்கும். இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கோபால் நாராயணனுக்கு இந்த பயம் வந்துடுச்சு எப்போது அவர் ரிட்டையர் ஆகும்போது. ஏன்னா நல்ல பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறார் அவர். இவருக்கு ஆனால் தீவிரமானவர் ஒரு பாபா பக்தர். இப்போது அவர் தானா டிஸ்ட்ரிக்டில் இருக்கார். சரி, எப்படியும் ஓட்டலாம் ஃபேமிலியை, கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி அப்படி இருக்கலாம், அப்படி தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அவரால் முடியல. வறுமை பிடுங்கி தின்னுகிறது, பசி பட்னி, ரொம்ப கம்மியான பென்ஷன் தொகை, அவரால் குடும்பத்தை ஓட்ட முடியல. அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி பாபாவை பார்க்க அவர் ஷிர்டி வருவது வழக்கம். சரி, இவர் என்ன கையில் காசு கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி, எப்படியாவது சமாளிக்கலாம், தள்ளலாம். இப்போது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு. அவர் என்னென்னமோ வேலை பார்த்தாரு, ஒன்றும் கிடைக்கல. அது வயசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கம்மி தான். ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க, அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, எந்த இடத்திலும் அவருக்கு வேலை கிடைக்கல. வேறு வழி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு 7 வருஷம் பயங்கர கஷ்டம். 7 வருஷம்னா கஷ்டம்னா அதை மாதிரி கஷ்டத்தை யாருமே பட்டிருக்க முடியாது. கோபால் நாராயணன் கதறாராம் கடவுள்கிட்ட, என்ன எனக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு பாபாட்ட வேண்டிக்கிறாராம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் அவர் பாபாவை போய் பார்த்துருவார். சரி, இப்போது ஒரு தீவிரமான ஒரு முடிவை அவர் எடுத்தாக வேண்டிய நிலைமை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேலை போய் 7 வருஷம் ஆச்சு, ரிட்டையர் ஆகி, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வேறு என்ன பண்ணுறது? அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. சரி, 7 வருஷம் இன்னுமே கஷ்டப்படுறதுக்கு இனிமேல் வழியே இல்லை, இனிமேல் வேறு வழி போக்கே கிடையாது, இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டிதான் என்ற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார். தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவுக்கு வரார். சரி, பண்ணிக்கிறோம் தற்கொலையை, ஒரு வாட்டி பாபாவை பார்த்துட்டு தற்கொலை பண்ணிப்போம். அவர் பாருங்கள், சாகும்போது அவருக்கு அது மாதிரி ஒரு ஆசை, பாபாவை பார்த்துட்டு நம்ம தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதை நாம் சரியாக சொன்னால் 1916ஆம் ஆண்டு 1916 இவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒய்ஃபோடு கிளம்புறார். எங்கள் ஷீரடிக்கு வருஷம் வந்துடுவார். ஷீரடிக்கு பாபா பார்க்குறதுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும்
ஆனால் இந்த வருஷம் அவரால் 7 வருஷம் அவரால் தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டம். மனைவியோடு ஷீரடிக்கு வருகிறார். பாபாவை தரிசனம் பண்ணுவோம், பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கேயாவது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான் என்ற முடிவோடு ஷீரடிக்கு கோபால் நாராயண் அம்பேத்கர் தன்னுடைய மனைவியோடு வருகிறார். எங்கள் ஷீரடியிலே தற்கொலை பண்ணிக்கலான்னு. அவர்கிட்ட பாபா கிட்ட வந்து யாராவது தற்கொலை பண்ணிக்க முடியுமா? உலகத்தை காக்க வந்த மகான், தனது பக்தர்களுடைய நோய்களையே தனக்காக அவர்களுக்காக தான் ஏற்றுக்கொள்ளும் மகான், எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய பக்தன் அழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மகான். பாபாவோட பொன்மொழிகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இருக்கு? என்னுடைய பக்தன் வீட்டில் தேவை என்பதே இருக்காது அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவை என்பதே இருக்காதுன்னா அவனுக்கு ஒன்றுமே வேண்டான்னு அர்த்தம் இல்லை, பாபா எல்லாத்தையும் கொடுத்துருவார்னு அர்த்தம். என்னுடைய பக்தன் வீட்டில் தேவை என்பதே இருக்காது அப்படின்னு பாபாவோட பொன்மொழி உண்டு. பாபாகிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்குங்க, உங்களை காப்பாற்றுவார். எந்த நோயாக இருந்தாலும் பாபாவோட உதி என்று சொல்லப்படுகின்ற பாபாவோடைய விபூதி ஏற்றுண்டா அதை தண்ணியில் போட்டு குடித்தா அது போகும். இதை விட நமக்கு ஒரு எளிமையான மகான். அவர் ஒன்றுமே கேட்கல. அவர் உங்கள்கிட்ட எனக்கு இதை கொடு, எனக்கு பால் கொடு, பழம் கொடு, பஞ்சாமிர்தம் கொடு, எதையும் கேட்காத மகான். நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அள்ளித் தருகின்ற மகான் தான் நம்முடைய பாபா. இப்போது அப்படி இருக்கிற மகான்கிட்ட வந்து ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கணுன்ற முடிவோடு வந்தால் அவனை பாபா சாக விட்டுருவாரா? ஆனால் ஒரு பெரிய லீலை நடத்தி தான் பாபா அவனை புரிய வைத்தார். அது என்ன லீலை? ரொம்ப அற்புதமான லீலை. இப்போது இந்த கோபால் என்ன டிசைட் பண்ணுறாரு? தற்கொலை பண்ணிக்கணும்னு ஷீரடிக்கு வரார். இப்போ பாபாவை பார்க்க போகிறார். ஷீரடி வந்து என்ன பண்ணுறாரு? 2 மாதம் தங்குறார் ஷீரடியில். 2 மாதம் தங்குறார். பாபா பார்க்க வேண்டியது, ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது. பாபாவுக்கு தெரியாதா இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு? என்ன செய்தார்? அவர் தற்கொலை செய்து கொண்டாரா? அந்த தற்கொலையிலிருந்து அவர் தப்பினாரா? அதிலிருந்து பாபா அவரை எப்படி காப்பாற்றினார்? ஒரு பெரிய பாடம் சொல்லி பாபா காப்பாற்றுறாரு. அது என்ன பாடம்? அது என்ன லீலை? அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.
ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான அனுபவத்தை நாம் பார்த்தோம். அதாவது விதிப்படித்தான் எல்லாமே நடக்கும். மகா சுவாமிகள் அந்த ரவி பாகவதற்கு அருளிய விஷயத்தை பார்த்தோம். அந்த விதிங்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படித்தான் நடக்கும். ஆனால் ஒரு குருவோட அருள் நமக்கு இருந்தால் அந்த விதியையும் நம்மால் வெல்ல முடியும். அதுதான் குருமார்களை வணங்குவதற்கு உண்டான காரணம். நாம் வாழ்ந்து வருகிற தேசத்தில் எத்தனையோ மகான்கள் மகா சுவாமிகளோட சமகாலத்தில் இருந்திருக்கா. ரமண மகரிஷி இருந்திருக்கார், சேஷாத்ரி சுவாமிகள் இருந்திருக்கார், யோகி ராம் சூரத்குமார் இருந்திருக்கார், பூண்டி மகான் இருந்திருக்கார், எத்தனையோ மகான்கள். இந்த மகான்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தை வாழ்விக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் வரக்கூடாது, அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அவரவர்கள் விதிக்கு உட்பட்டும் அவரவர்களது தன்மைக்கும் ஏற்றவாறு அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மகான்கள் பாடுபட்டு இருக்கார். காஞ்சி மகா சுவாமிகளுக்கு பல மகான்கள் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. காஞ்சி மகா சுவாமிகள் பல மகான்களைப் போல அந்த விஷயத்தெல்லாம் படித்து அடிக்கடி தெரிஞ்சுப்பார். ஒவ்வொரு மகானும் இப்படி இருக்கார், எப்படி விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பார். ஞானானந்த கிரி சுவாமிகள் மேலே மகா சுவாமிகளுக்கு ஒரு அதீதமான ஈடுபாடு உண்டு. அதுபோல் சேஷாத்ரி சுவாமிகள் மேலே அதீதமான ஈடுபாடு உண்டு. ரமண மகரிஷி மேலே அதீதமான ஈடுபாடு உண்டு. யோகி ராம் சூரத்குமார் உண்டு, மடத்துக்கே வரவழைச்சிருக்கார். யோகி ராம் சூரத்குமாரை வரவழைச்சு சில விஷயங்களை சொல்லியிருக்கார். மகா சுவாமிகளுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் மேலே ஒரு அதீதமான ஈடுபாடு உண்டு. ஒரு பிரபலமான பத்திரிகையில் பரணிதரன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவருக்கு மகா சுவாமிகள் ரொம்பவும் நெருக்கம். மகா சுவாமிகளை அடிக்கடி பார்த்து மகா சுவாமிகள் சந்திப்பு தொடர்பான பல கட்டுரைகளை அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கார். அந்த பத்திரிகையின் வாயிலாக மகா சுவாமிகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பரணிதரன் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு மகா சுவாமிகள் கேட்டுக்கொண்டபடி சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு பெரிய படத்தை எடுத்துட்டு மகா சுவாமிகளை பார்க்கறதுக்காக தேனம்பாக்கம் போகிறார். மகா சுவாமிகள் அப்போ தேனம்பாக்கத்தில் இருக்கார். மகா சுவாமிகள் கிட்ட இந்த சேஷாத்ரி சுவாமிகளோட படத்தை காமிச்சு அவற்றை ஒரு அனுகிரகத்தை வாங்கணுங்கிறதுக்காக பரணிதரன் இந்த படத்தை எடுத்துட்டு போகிறார். மகா சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை காட்டுறார். இந்த படத்தை பார்த்த உடனே மகா சுவாமிகள் முகத்தில் ஆச்சரியத்தோட அந்த படத்தை முன்னால் வச்சுட்டு அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அந்த படத்தில் தனது கால்களை எப்படி மடிச்சுண்டு வச்சுருக்காரோ அதே போல் மகா சுவாமிகள் காலை மடித்து வச்சுட்டாராம். எப்படி ஒரு குழந்தைத்தனமான ஒரு எண்ணம் பாருங்கோ, ஒரு செயல்பாடு பாருங்கோ. அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அவரோட கால்களை எப்படி மடித்து வச்சுருக்காரோ அதே போல் வச்சுட்டார். அப்புறம் என்ன பண்ணினார், அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அவரது இடது கையை இந்த தாவாங்கட்டையில் ஒரு மாதிரி கொடுத்து வச்சுருப்பார். அதே போல் மகா சுவாமிகளும் வச்சுண்டு பரணிதரனை பார்த்தாராம். பரணிதரனை பார்த்தா பரணிதரன் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் படத்தை பார்க்குறார், பின்னால் மகா சுவாமிகளை பார்க்குறார். ரெண்டும் அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்குது. அந்த சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி காலை மடித்து வச்சுருக்காரோ அதே மாதிரி காலை மடித்து வச்சுருக்கார். அந்த சேஷாத்ரி சுவாமிகள் இடது கையை எப்படி தாவாங்கட்டையில் முட்டு கொடுத்து வச்சுருக்காரோ அதே போல் மகா சுவாமிகள் வச்சுருக்கார். இதை ரெண்டையும் பார்த்துட்டு அந்த பரணிதரன் ஆச்சரியம் தாங்க முடியாமல் பக்தி மேலிட அந்த சமயத்தில் கீழே விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணினார். அந்த நமஸ்காரம் இரண்டு மகான்களுக்கு போகட்டும்னு மனசுக்குள்ளே நினைச்சார். ஒன்று சேஷாத்ரி சுவாமிகளுக்கு, ரெண்டாவது மகா சுவாமிகளுக்கு. ஒரே நேரத்தில் ரெண்டு மகான்களை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பேர் எனக்கு கிடைச்சதே அப்படிங்கிற ஆனந்தத்தோட கண்கலங்க மகா சுவாமிகள் பக்கத்தில் நின்று இருந்தாராம். மகா சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டாராம். பரணிதரன் சொல்ல பல விஷயங்களை கேட்டுட்டாராம். பின்னாட்களில் ஒரு சில நாட்கள் கழித்து இதே பரணிதரன் அந்த தேனம்பாக்கம் வரும்போது மகா சுவாமிகள் அவர்கிட்ட கேட்குறார், ஏண்டா நானும் ஒரு நாள் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி வருவேனா அப்படின்னு கேட்குறார். எப்பேற்பட்ட சிறந்த தபஸ்வி, எப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கார். அப்பேற்பட்ட மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து அவரை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவரை மாதிரி நான் ஒரு நாள் வருவேனா அப்படின்னு கேட்குறாராம். பரணிதரனுக்கு பேச்சு மூச்சே கிடையாது. இந்த மகான் தான் வாழ்ந்த காலத்தில் எல்லா விதத்திலும் தன்னை குறுக்கி கொண்டிருக்கிறார்.
அதாவது தன்னை பற்றி எந்த செய்திகளும் வரக்கூடாது, இப்பேற்பட்ட அற்புதங்களை இந்த மகா சுவாமிகள் நிகழ்த்தினார்னு வெளியில் வரக்கூடாது, இந்த மகான் இன்னாருக்கெல்லாம் அருள் செஞ்சார், இன்னாரோட வியாதிகளை போக்கினார்ங்கிற விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. அப்படிலாம் மகா சுவாமிகள் தன்னை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் வெளியில் போகாமல் ஒரு மாதிரி பொத்தி 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 வாழ்ந்திருக்கார். அதையும் தாண்டி அனைத்தையும் தாண்டி அந்த மகா சுவாமிகள் அதிஷ்டானம் கொண்ட பிறகு, அதாவது 1994க்கு பிறகு அந்த மகானை பற்றிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு ஒன்றா வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. மகா சுவாமிகள் சித்தியாகி 20 வருடம் ஆன பிறகும் அந்த மகான்களை பற்றிய விஷயங்கள் அத்தனையும் ஒன்றும் பொக்கிஷமாக, ஒவ்வொரு விஷயமும் புத்தம் புதுசாக டெய்லி யாரோ ஒரு பக்தர்கிட்டேருந்து வருது. அனுபவப்பட்ட பக்தர்களோட குடும்பங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த மகான் எப்படி வாழ்ந்திருக்கார். ஒரு கருணை கடல்னா காஞ்சி மகா சுவாமிகள், ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னா காஞ்சி மகா சுவாமிகள், ஒரு கலியுக தெய்வம் அப்படின்னா நடமாடும் மகா சுவாமிகள். அந்த தெய்வம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழறோம். அந்த தெய்வத்தின் அதிஷ்டானம் நமக்கு ஒரு சிறந்த கோயிலாக விளங்குகிறது. அந்த மகானோட அதி அற்புதமான நிகழ்வுகள் அத்தனையும் நம்மிடையே பல நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் நாம் எதிர்பார்க்கிறது. அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.